ஒரு சமுதாயம் முன்னேற அதிகாரம் அவசியம் எனவும் அனைத்து சமுதாயத்தினரும் அந்த அதிகாரத்தை பெற கல்வி முக்கியம் என கோவையில் நடைபெற்ற கிருஷ்ண போயர் யார் நூல் வெளியீட்டு விழாவில் பல்சமய நலருவை இயக்கத்தின் தலைவர் ஜே முகமது ரஃபி தெரிவித்துள்ளார். போயர் சமுதாய மக்களால் போற்றப்படும் கிருஷ்ண போயர் வாழ்க்கை வரலாறு கைகூறும் விதமாக கிருஷ்ண போயர் யார் எனும் நூல் வெளியீட்டு விழா கோவை ஈச்சனாரை பகுதியில் ஜஸ்மா தேவி மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு போயர் முன்னேற்ற நல அறக்கட்டளையின் தலைவர் எம் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செயலாளர் தேவராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார். விழாவை சமூக ஆர்வலர் சவுந்தரராஜன் தொகுத்து வழங்கினார். விழாவில் அனைத்து மத தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ அமைப்பினர் என பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி வாழ்த்துரை வழங்கினார். அப்போது பேசிய அவர், போயர் சமுதாயத்தினருக்கும் பிற சமுதாயத்திற்கும் இருந்த ஒற்றுமையை சுட்டிக்காட்டிய அவர், பிறருக்கு உதவுவதால் மட்டுமே ஒருவர் 100 வருடங்களுக்கு மேல் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஒரு சமுதாயம் முன்னேற அதிகாரம் அவசியம் எனவும் அனைத்து சமுதாயத்தினரும் அந்த அதிகாரத்தை பெற கல்வி முக்கியம் என தெரிவித்தார். எனக்கு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ண போயர் அந்த வரலாற்று நூலை எழுதினார் பாபு அவர்களுக்கு நான் இப்பதான் எனக்கு புத்தகமே கிடைச்சது. ஒரு 2 நிமிடம் தான் படித்தேன். அந்த 2 நிமிடத்திலேயே நான் அந்த புக்கை முழுமையா படிக்கணுங்கிற என் எண்ணத்துல, என் உள்ளத்துல எண்ணம் தோணியிருக்கு. ஒரு 145 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கிருஷ்ண போயர் எவ்வளவு பெரிய சிந்தனை. அவரை இன்னைக்கு நம்ம போற்றப்படுறோம்னா, அவர் இன்னைக்கு நினைவு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவர் செஞ்ச சமூக சேவை தான். ஒரு மனிதன் சமூக சேவையினால மட்டும்தான் தன் மக்களுக்கு ஒரு நல்லது செய்வதனால்தான் 100 வருஷம் ஆனாலும் நம்ம பேசப்படுவோம். அதுக்கு இந்த சமுதாயத்துக்கு, போயர் சமுதாயத்துக்கு கிருஷ்ண போயர் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். அவர் எழுதியிருக்காங்க, தன் சாதியை ஒருவன் கூச்சமின்றி தைரியமாக வெளியே சொல்ல வேண்டும். அப்போதுதான் அந்த சமூகத்தினர் தாழ்வு மனப்பான்மை அழியும் என்று 140 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். சமநிலையும் அங்கீகாரமும் அந்த மக்கள் பெறுவார்கள் என்று எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க. நம்ம பெரியார் பற்றி பேசுறோம், நினைவு கொடுத்துட்டே இருக்கிறோம். இவரும் போற்றக்கூடிய ஒரு பத்தை இந்த சீனாவுக்கு அவர் அந்த சீனாவாக வரும்போது பல்வேறு உதவிகள் செஞ்சிருக்காரு. அதே பாருங்க, மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு. அதுவே கோவை எப்படி தெரியுங்களா? நல்லா எனக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சு. இங்க இருக்கிற எந்த சமூக மக்களும் மாமா, மச்சான், மாப்பிள்ளை தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு உறவு இருக்குது அப்படின்னா
போயர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு உறவு இருந்துச்சு. நாங்கெல்லாம் மாமா மச்சான் தான் கூப்பிட்டுருக்கோம், என்னையெல்லாம் மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இருந்த சமூகம் இன்னைக்கு கொஞ்சம் பிரிஞ்சு கிடக்கிறோம். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த நாட்டுக்காக பாடுபடுவோம்ங்கிற நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அது நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். பாருங்க, எனக்கு இப்பதான் தெரியுது, NH ரோட்ல ஒரு தர்கா உள்ள அந்த மெயின் சிட்டியில அந்த தர்கா வந்து இன்னைக்கு தான் தெரியுது இவர் தான் அந்த கட்டடத்தையே கட்டி கொடுத்தாருங்கிறது வந்து எவ்வளவு பெரிய நம்பிக்கை. அப்போ நல்லிணக்கம் இந்த நாட்டில் வந்து எத்தனாயிரம் வருஷம் ஆனாலும் நல்லிணக்கத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல சில பேர் வந்து அதுல வந்து அரசியல்ல வந்து குளிர்காயங்களாக நினைப்பாங்க. இந்த ஜாதி வந்து எதுக்காக வேணும்னு சொல்றோம்னா, எல்லா ஜாதிக்கும் அவங்களுடைய கல்வி பொருளாதாரத்தை முன்னேறணும்னா நம்ம ஜாதி அவங்களுக்கு வந்து வேணும். அதுக்காக இந்த போயர் சமூகம் வந்து இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் செஞ்சுட்டு இருந்த கட்டட தொழிலை வந்து இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் படிப்பா வந்து இன்னைக்கு வந்து பல பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் செய்யும் போது அந்த கட்டடம் 100 வருஷம் இருந்தது. இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சு வரும்போது அந்த கட்டடம் 30 வருஷம் 40 வருஷம். எவ்வளவு ஒரு கலையை வந்து நீங்க கற்றுருக்கீங்க. இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில என்னையும் ஒரு இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கு எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். இந்த சமுதாயம், எல்லா சமுதாயமும், போயர் சமூகம் அனைத்து துறைகளிலும் கல்வி, வேலை வாய்ப்பு, அதிகாரம் பெற வேண்டும். கல்வி வாய்ப்பு மட்டும் வரக்கூடாது. ஒரு சமூகம் வந்து முன்னேறணும்னா அதிகாரம் பெற வேண்டும். அந்த அதிகாரத்தையும் நீங்க பெறணும். அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த தேவராஜ், நடராஜன், முருகேசன் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த கட்டடத்துக்காக பாடுபட்டாங்க. நீங்க எல்லாம் கல்வி உதவித்தொகை எல்லாம் வருடம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது மிக சிறப்பு. இன்னைக்கு வந்து IAS பயிற்சி மையம் இந்த மாதிரி எல்லாம் உருவாக்கி உங்களுடைய சமுதாயத்துல நீங்க அதிகாரம் பெற வேண்டும். அதுக்கெல்லாம் வந்து ராமசாமி வந்து ஒரு குட்டையாக இருக்கிறாரு. அவரு நல்லிணக்க நாயகன் தான். அனைத்து மத விழாக்களையும் வந்து முன்னாடி வந்து நிற்பாரு. ரம்ஜான்னா வந்து நிற்பாரு, கிறிஸ்துமஸ்னா நிற்பாரு, தீபாவளி, இதெல்லாம் அவருடைய இந்த இந்தியா வந்து எப்படி கேட்டீங்கன்னா, இங்கெல்லாம் வாங்க, ஒரு இந்து இருக்காரு, ஒரு கிறிஸ்டின் இருக்காரு, ஒரு முஸ்லீம் இருக்காரு. இதுதான் எங்கள் இந்தியா. எங்களுடைய இந்தியாவை யாரும் பிரிக்க முடியாது. எங்களுடைய சகோதரத்துவம் இப்படித்தான் நாங்கள் இருப்போம். எத்தனை சதிகள் நடந்தாலும் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று எடுத்துக்காட்டாக இந்த கிருஷ்ண போயருடைய மேடை வந்து இன்னைக்கு நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கு. நாமும் முன்னேறுவோம். ஒரு மனிதன் மட்டும் வந்து கல்வி, வேலை வாய்ப்பு தான் மட்டும் முன்னேறினா போறாதுங்க. ஒரு சமூகம் முன்னேறும். நான் மட்டும் அப்படின்னா எனக்கு வந்து 100 வருஷம் 150 வருஷம் கழிச்சு கிருஷ்ண போயர் பேசணும்னா அந்த சமுதாயத்துக்கு செஞ்சதுனால நம்ம பேசிட்டு இருக்கோம். தான் குடும்பம் நானு அப்படின்னா என்னை பத்தி நான் செத்து போனா என்னை பத்தி 3வது நாளே என்னை மறந்துடுவாங்க. நாம எல்லாத்தையும் உயர்த்தோம்னால தான், நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உயர்த்தோம்னால தான் இறைவன் அருள் கிடைக்கும். இறைவனோட அருள் எப்படி பெறுது? நான் மட்டும், என்னுடைய குழந்தைகள் மட்டும், என் மனைவி மக்கள் மட்டும்தான் யாருமே வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. அவனுக்கு எப்பவுமே வாழ்க்கைக்கு கஷ்டத்தை முடியாது. நாம் எல்லாம் முன்னேறணும் என்றால்தான் அவன் வந்து இது ஒரு போதை. சமூக சேவை என்பது போதை. நீங்க சாராயத்தை பத்தி போதை எல்லாம் நினைச்சுக்காதீங்க. சமூக சேவை என்பது போதை. அனைவரையும் உயர்த்துவது அது ஒரு போதை. மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஒரு போதை. இந்த போதையில நம்ம போய் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து சகோதரத்துவத்தோடு, சமத்துவத்தோடு நம்ம போயர் சமூக மக்களை, உங்களுடைய சமுதாய மக்களை தான் நீங்க உயர்த்துங்க என்று கூறி இன்னைக்கு இந்த வாய்ப்பளித்த இந்த போயர் சமூக மக்களுக்கும், என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கும், என்னை படைத்த இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.